அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். நீங்கள் ஒரு சமுதாய மக்களுக்கு இமாமாக இருந்து தொழுகை நடத்தினால் அவர்களுக்கு சிரமம் ஏற்படாத வகையில் சுருக்கமாக தொழ வையுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் உஸ்மான் பின் அபில் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம், ஹதீஸ் எண் 804. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தொழுகையை நிறுத்தி நிதானமாக தொழுவது பற்றி ஏராளமான வழிகாட்டுதல்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் ஒருவர் மக்களுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்தக்கூடிய சூழ்நிலையில் தன்னை பின்பற்றி தொழக்கூடியவர்களுக்கு எந்தவிதமான சிரமத்தையும் ஏற்படுத்தி விடாமல் சுருக்கமாக தொழ வைக்க வேண்டும் என்ற கட்டளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் பின்பற்றி தொழக்கூடியவர்களில் நோயாளிகள், முதியவர்கள், வேறு பல பாதிப்புகளுக்கு ஆளானவர்கள் என்று பல வகையினர் இருக்கலாம். அவர்களுக்கு இந்த தொழுகை எந்தவித சிரமத்தையும் ஏற்படுத்தி விடாதவாறு இமாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பது இந்த உபதேசத்தின் நோக்கம். தனியாக தொழக்கூடியவர் தன்னுடைய தொழுகையை எந்த அளவிற்கு நீட்டுவதற்கு அவர் சக்தி பெற்றிருக்கிறாரோ அந்த அளவிற்கு நீட்டி தொழலாம். இமாமாக இருக்கக்கூடியவர் பின்பற்றக்கூடியவர்களுடைய நலனை கவனத்தில் கொண்டு சுருக்கமாக தொழ வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய வழிகாட்டுதல். புரிந்து நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.